ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி குறைக்கிறதுக்கு மூச்சு பயிற்சி ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். மூச்சு பயிற்சியை படுத்துட்டு செய்கிறது எப்படின்னு நான் சொல்லித்தரேன். மன அழுத்தம், சோகம், அப்புறம் நெகட்டிவ் திங்கிங்கு, அதுக்கப்புறம் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், கம்பேர் பண்ணிக்கிறது, ரொம்ப ஒரு பொறுமை இல்லாமல், நிதானம் இல்லாமல் ரொம்ப படப்படன்னு இருக்கிறது, அப்புறம் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறது இல்லை, ரொம்ப ஹேட் பண்ணுற மாதிரி இருக்கிறது, ஈகோ இருக்கிறது, இதெல்லாம் மன அழுத்தத்தை உருவாக்கி, அதே மாதிரி கோபப்படுறது, இதெல்லாம் மன அழுத்தத்தை உருவாக்கி நிறைய நோய்களுக்கு வழிவகுக்குது. என்னென்ன நோய்னா ஹார்ட் அட்டாக் வர வைக்கலாம், அப்புறம் பக்கவாதம் வரலாம், அப்புறம் கழுத்து வலி வரலாம், இடுப்பு வலி வரலாம், நிறைய ட்ரபிள்ஸு, கெட்ட கொலஸ்ட்ரால் அதிகமாகலாம், நிறைய நோய்களை, வாழ்க்கை முறை, லைஃப் ஸ்டைல் டிசீஸ் எல்லாம் உருவாக்குது. தைராய்டு, அந்த மாதிரி ஹார்மோனல் இம்பேலன்ஸ், பிசிஓடி, பிசிஓஎஸ், இரெகுலர் பீரியட்ஸ், அப்புறம் பரு, அப்புறம் ஸ்கின் டெக்ஸ்சர் மாறுறது, சொரியாசிஸ், இது மாதிரி நிறைய நோய்களை மன அழுத்தம் உருவாக்க முடியும். மன அழுத்தத்தினால ஈவன் கிட்னி, லிவர் எல்லாமே, ஃப்யூச்சரை நினச்சி பயப்பட்டால் கிட்னி கூட ஸ்பாயில் ஆகுது, அந்த மாதிரி எல்லாம் பண்ண முடியும். ஸோ அதிலிருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு இந்த மூச்சு பயிற்சி ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது. இது மாதிரி மல்லாந்து படுத்துக்கணும். மல்லாந்து படுத்துட்டு கண்ணை மூடிக்கணும். கண்ணை மூடிட்டு மைல்டாக மியூசிக் போட்டுக்கலாம். போட்டுட்டு 3 வகையான மூச்சு பயிற்சி, அப்பர் காஸ்டல், லோவர் காஸ்டல், டயஃப்ரமேட்டிக், இந்த 3லையுமே பாக்ஸ் ப்ரீத்திங் எக்ஸசைஸ். அதாவது 7 கவுண்ட் உள்ளே இழுக்கிறது, 7 கவுண்ட் ஹோல்டு, 9 கவுண்ட் வெளியில் விடுறது. இது ஒரு டைப் ஆஃப் எக்ஸசைஸ் 3லையுமே. திரும்ப ஒரு எக்ஸசைஸ் என்னென்னா, இது ஒரு 7 தடவை பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற ரெசிடியல் வால்யூம் எல்லாம் வெளியேற்றிட்டு, அடுத்து 9 கவுண்ட் உள்ளே இழுக்கிறது, 9 கவுண்ட் ஹோல்டு பண்ணுறது, 7 கவுண்ட் வெளியில் விடுறது. ஃபஸ்ட் எக்ஸசைஸு ரெசிடியல் வால்யூம்ங்கிற உள்ளே இருக்கிற கெட்ட காற்று வெளியில் போகிறதுக்காகவும், ரெண்டாவதாக நான் சொன்ன எக்ஸசைஸ் லங் வால்யூமை, உள்ளே இருக்கிற லங்கோட கெப்பாசிட்டி அதிகப்படுத்துறதுக்கு யூஸ் ஆகுது. இப்போ அப்பர் காஸ்டல், லோவர் காஸ்டல், டயஃப்ரமேட்டிக் எப்படின்னு சொல்லி காமிக்கிறேன். இப்போது அப்பர் காஸ்டல்னால் இங்கே வரைக்கும் மட்டும் மூச்சை இழுக்கணும். லோவர் காஸ்டல்னால் இங்கே வரைக்கும், அப்பர் காஸ்டல்னால் செஸ்ட்டு பிரெஸ்ட் வரைக்கும் மட்டும், லோவர் காஸ்டல்னால் எல்லா ரிப்ஸுக்கும் மூச்சு இழுக்கணும். டயஃப்ரமேட்டிக்னால் வயிறு வரைக்கும் இழுக்கணும். இப்போ பார்த்துக்கோங்க. 1, 7 கவுண்ட் இழுத்து 7 கவுண்ட் ஹோல்ட் பண்ணி 9 கவுண்ட் வெளியில் விட்டோம். அடுத்து லோவர் காஸ்டல், இங்கே வரைக்கும் இழுக்கிறேன். அடுத்து டயஃப்ரமேட்டிக், வயிறு வரைக்கும் இழுக்கிறேன். ஃபஸ்ட்டு 7 என்றப்போ உள்ளே இழுக்கிறேன்னு அர்த்தம், அடுத்த 7 என்றப்போ ஹோல்டு பண்ணுறேன்னு அர்த்தம், அடுத்த 9 வெளியில் விடுறேன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி உள்ளே இழுத்து ஹோல்டு பண்ணி வெளியில் விடுற எக்ஸசைஸ் தான் 7 தடவை அப்பர் காஸ்டலுக்கும், 7 தடவை லோவர் காஸ்டலுக்கும், 7 தடவை டயஃப்ரமேட்டிக்கும் செய்யணும். இந்த எக்ஸசைஸில் உள்ளே இருக்கிற ரெசிடியல் வால்யூம், கெட்ட காற்றெல்லாம் தேங்கி போய் கிடந்த கெட்ட காற்றெல்லாம் வெளியில் போயிடும். அப்புறம் இப்போ நான் சொல்ல போகிற எக்ஸசைஸ் பண்ணி ஃபுல்லாக நல்ல காற்றால் ஃபில் பண்ணிக்கலாம். இது லங் வால்யூம் அதிகப்படுத்துகிற எக்ஸசைஸு. 9 கவுண்ட்டு. எந்த எக்ஸசைஸ் பண்ணாலும் ஸ்லோவாக இழுத்தா தான் அந்த கவுண்ட் வரைக்கும் இழுக்க முடியும். சும்மா வேகமாக மூச்சு இழுக்கிறது, வேகமாக விட்டால் கவுண்ட் வரைக்கும் இழுக்க முடியாது. இப்போ மேலே இழுக்கிறது ஒரு 9 கவுண்ட், ஹோல்டு ஒரு 9 கவுண்ட், ரிலீஸ் பண்ணுறது 7 கவுண்ட் அப்பர் காஸ்டல். இப்போ இங்கே வரைக்கும் இழுக்கிறது 9 கவுண்ட் உள்ளே இழுத்தேன், 9 ஹோல்டு, 7 வெளியில் விட்டேன். இப்போவும் இங்கே வரைக்கும் லோவர் காஸ்டல்னால் செஸ்ட்டு பிரெஸ்ட்டு கீழே அப்பர் அப்டாமன் வரைக்கும் அந்த ரிப்ஸ் ஏரியாவில் இழுங்க மூச்சை.
இப்போ 3 டயஃப்ரமேட்டிக், வயிறு அடிவயிறு வரைக்கும் இழுக்கிறது. 9 கவுண்ட் உள்ளே இழுக்கிறது, 9 கவுண்ட் ஹோல்டு பண்ணுறது, 7 கவுண்ட் வெளியில் வர்றது. எல்லா எக்ஸசைஸுமே ஸ்லோவாக உள்ளே இழுக்கிறது, ஸ்லோவாக ஹோல்டு பண்ணுறது, ஸ்லோவாக வெளியில் விடுறது. இப்போ 7 கவுண்ட் வெளியில் விடுறேன். ஓகேங்களா? இந்த மாதிரி ப்ரீத்திங் எக்ஸசைஸ் படுத்துட்டு பண்ணி உங்களோட டென்ஷன், ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி எல்லாம் நல்லா பண்ணிக்கோங்க. அன்பாகவும் மகிழ்ச்சியாகவும் ஃப்ரெண்ட்லியாகவும் இருங்க. கடவுள் நம்பிக்கையோடு இருங்க. கடவுள் மேலே உங்களோட மன அழுத்த பாரத்தை எல்லாம் போட்டிருக்கோங்க. சரண்டர் ஆகுங்க. நீங்கள் கடவுள்கிட்ட சரண்டர் ஆகுங்க. சும்மா போய் கும்பிட்டா ஆகாது. சரண்டர் ஆகி உண்மையாலும் நம்புனீங்கன்னா உங்களுக்கு மன அழுத்தமே வராது. எல்லாமே கடவுள் பார்த்துக்குவாருன்னு நினைப்பீங்க. நீங்கள் பண்ணுற முயற்சியும் பண்ணுங்கள். கடவுள் சொல்படி நடந்துக்கோங்க. கடவுள் அன்பாகவும் மகிழ்ச்சியாகவும் தான் இருக்க சொன்னாங்க. அதை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணுன்னா ஃபாலோ பண்ணுங்கள். ஃபிசியோதெரப்பி கன்சல்டேஷன் வேணுன்னா கால் பண்ணுங்கள். நான் பிரகாஷ், ஃபிசியோதெரபிஸ்ட்.